வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரறிவே, வற்றாயிருப்பே, காலமெனும் காந்தமே, இப்பேருண்மையை மண்ணுலகில் மாந்தரெல்லாம் உள்ளுணர்வாய் உணர்ந்து உய்யட்டும். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு ஞான சரணாகதி என்ற தலைப்பில் சிந்திப்போம். இந்த மனித சரீரம், இதை நாம் எது மாதிரி தன்மையில் வச்சுருக்கோமோ அது மாதிரி அந்த அளவுக்கு தான் அதை நாம் பயன்படுத்த முடியும். நம்முடைய உடம்பும் அப்படி தான், நம்மளுடைய மனசும் அப்படி தான். அப்போ நாம் முழுமையான மனிதத்தன்மையோடு கூடிய அந்த ஞான சரீரம், ஞான மனம் அப்படிங்கிறதுக்கு நம்மளை தயார்படுத்தணும். நம்மகிட்ட இருக்கிற ஒரு வாகனம், ஒரு டூ வீலரு பிரேக்கு கம்மியாக இருக்குன்னாவே நாம் அந்த அளவுக்கு தான் அதை பயன்படுத்த முடியுது. இப்போ நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேஸ் ஸ்டவ்னு வச்சுக்கோங்களேன், அதில் பர்னர் எல்லாம் அடைச்சி இருக்குது. அப்போ அதில் எந்த அளவுக்கு வெப்பம் வெளியே வருமோ அந்த அளவுக்கு தான் அதில் எரியும். இப்போ நம்ம 10 நிமிஷத்தில் முடிக்கிற வேலையை பர்னர்லாம் அங்கங்கே அடைச்சிருந்தது அப்படின்னா அதை க்ளீன் பண்ணாத வரைக்கும் அதில் நாம் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும், காலதாமதம். அதே மாதிரி தான் இந்த உடம்பை நாம் பயன்படுத்துறதுலேயும் சில சிக்கல்கள் இருக்கும். நம்முடைய மனசை பயன்படுத்துறதுலேயும் சில சிக்கல்கள் இருக்கும். சில சிக்கலில் பல சிக்கல்கள் இருக்கு. மனம் மனமாக இல்லாத போது அதை நாம் நிறைவாக பயன்படுத்த முடியாது. இப்போ நம்மளுடைய மனசை முதல்ல அதனுடைய தன்மையில் உயர்த்தணும். மௌனத்தில் இதை பற்றியெல்லாம் சிந்தனை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ஒன்றை பற்றி நாம் சிந்திப்பதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் மௌனம். எந்த ஒன்றை நாம் சிந்தித்தாலும் அதனுடைய விடை, அதனுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு மௌனம் நம்மளை மோல்டு பண்ணும், அந்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். இது எல்லாமே இந்த ஜீவகாந்தம் செறிவு பெறக்கூடிய ஒரு தன்மை. அதனால தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. மௌனம் ஏன் இத்தகைய சிறப்புடையதாக இருக்கிறது அப்படின்னா காரணம் அதுதான். ஜீவகாந்தத்தை செலவழிக்காமல் இருப்போம் மௌனத்தில். எல்லா வகையிலையும் ஜீவகாந்தம் சேமிக்கப்படும். இப்படி சேமித்த உடலுக்குள்ளற குவிந்த காந்த ஆற்றலை அந்தந்த கிளாண்டுகளில் குவிந்த அந்த சக்தி, நாம் ஒரு விஷயத்தை பற்றி ஒரு சிந்தனையை யோசனை பண்ணோன்னா அதற்கான விடை இதுதான் அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியும். இப்போ எப்போதுமே நாம் இது மாதிரி இருக்கிறதுக்கு ஜீவகாந்தத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணுறத குறைக்கலாமே. அட்லீஸ்ட் மௌனத்திலேயாவது நாம் அதை கடைபிடிக்கலாம். நமக்கு கிடைச்ச இந்த மௌன வாய்ப்புங்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஒரு தடவை மகரிஷி மௌன அன்பர்களெல்லாம் கூப்பிட்டு சாயந்தரம் நேரமாக பிளஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு தடவை இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. மௌனம் இருக்கக்கூடிய உங்களையெல்லாம் பார்ப்பதற்கு நான் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேன். இறைநிலையினுடைய தன்மாற்ற சரித்திரத்தை அனுபவமாக பெற்ற மகரிஷி மௌனம் இருக்கிற உங்களையெல்லாம் பார்க்கறதுக்கு நான் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேங்கிறாங்க. அப்போ இந்த மௌனத்தினுடைய பேக்ரவுண்டு, மௌனத்தினுடைய விளைவு அவ்வளவு சிறப்புடையதாகும். அவ்வளவு சிறப்பு மிக்கது மௌன விளைவு. இப்போ அதுக்கு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தயாராகணும். அடிக்கடி மௌனம் இருக்கணும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மௌனத்தில் இருந்து பழகணும்.
நம்மளுடைய கேரக்டரை நாம் ஒழுங்குபடுத்திக்கணும். நம்மளுடைய சிந்தனைகள், செயல்பாடுகள் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவுக்கு பொருத்தமாக இருக்கணும். அது இல்லாமல் வேறு வகையில் பழக்கத்தின் வழியாக செயல்படுறோம் அப்படின்னா, ஒரு மௌனம் மாதிரி இன்னொரு மௌனம் இருக்காது. ஒரு தவம் மாதிரி இன்னொரு தவம் இருக்காது. ஒரு நாள் மாதிரி இன்னொரு நாள் நாம் இருக்க மாட்டோம். இதில் எல்லாத்துலேயுமே கன்ஃபியூஸ் ஆகும். நாம் ஒரு நிலையான மனதை உருவாக்கி கொள்ளாத வரை, நாம் ஒரு நிலையான உடல் இயக்கத்தை உருவாக்கி கொள்ளாத வரை, நாம் ஒரு நிலையான உயிர் இயக்கத்தை அமைத்து கொள்ளாத வரை, இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இருக்காது, நாளைக்கு மாதிரி நாளான்னைக்கு இருக்காது, மாறும். இந்த தவம் மாதிரி அந்த தவம் இருக்காது, இந்த தவம் மாதிரி அடுத்த தவம் இருக்காது, மாறும். அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, நிலையான மனம், நிலையான உடல் இயக்கம், நிலையான உயிர் இயக்கம். அதனுடைய சிறப்பு நிலைப்பாட்டில் இயக்கி பழக்கணும். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லையா? புரிஞ்சுக்கிட்டா தான் அதை பழக்க முடியும். இப்போ இந்த காந்த தத்துவத்தெல்லாம் கொஞ்சம் ஆழமாக ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ காந்தத்துக்கு ஐவகையான இயக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்கல்ல. மோதுதல், சிதறுதல், ஊடுருவுதல், இரண்டுக்கும் இடையே ஓடிக்கொண்டிருத்தல், பிரதிபலித்தல், இதெல்லாம் எப்படி அமைந்து இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிலாம் நம்ம யோசனை பண்ணோம் அப்படின்னா, இந்த காந்த தத்துவம் நமக்கு கொஞ்சம் அதோடு இணைய முடியும். எல்லாத்துக்கும் இடைபொருளாக இருப்பது இந்த காந்தம்தான், இந்த மேக்னெட்டிக் போர்ட்ஸ். இப்போ அதை நாம் புரிஞ்சுக்கணும். அது தன்மையில் நம்மளுடைய மனசு இயங்கணும். இப்போ இதெல்லாம் நாம் மௌன காலங்களில் ஆராய்ச்சி பண்ணும்போது புரியும். நமக்கு முதல்ல ஒரு புரிதல் உண்டாகும். புரிதல் ஸ்ட்ராங் ஆச்சு, நாம் அப்படியே அதில் தான் நிலையாக வாழ்கிறோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அனுபவம் உண்டாகும். இப்போ முதல்ல நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சிக்கணும். புரிந்து கொண்ட நிகழ்ச்சிகளை நாம் கொஞ்சம் அப்படியே நீடித்து நிலச்சி வாழ்ந்தோம் அப்படின்னா, அந்த பக்கம் அனுபவத்துக்கு தயாராகும். இதை முதல்ல நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டு ஆய்வு பண்ணணும். எல்லாத்தையும் ஆய்வு பண்ணலாம். நம்முடைய உடம்புல காந்தம் எப்படி இயங்குது, எப்படி இருக்குது, இந்த கோள்களுக்கும் நமக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி அமையுது, இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்களாலும் இந்த சரீரம் பஞ்சபூதங்களாலும் எப்படி இருக்குது, எப்படி இயங்குது, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு மௌன காலம் பேருதவியான ஒரு அற்புதமான காலம். அதை நல்லபடியாக நாம் பயன்படுத்திக்கலாம். நம்முடைய பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல், இவை மூன்றும் மிகச்சிறந்த முறையில் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதனுடைய சிறப்புகளில் அவை இயங்குவதற்கான தன்மைகள் அதனுக்குள்ளாகவே உள்ளமைந்தும் இருக்கிறது. இப்போ அதற்குள்ளாக இருக்கக்கூடிய சிறப்பு தன்மைகள் மேலோங்க வேண்டுமானால், நாம் இந்த பருவுடலை, நுண்ணுடலை, காந்த உடலை அதனுடைய நுட்பம் தெரிந்து, அதை இயக்கக்கூடிய முறை அறிந்து, வகை புரிந்து, அதை பயன்படுத்தி பயன் காணும்போது நமக்கு இந்த ஞான சரணாகதி என்பது உருவாகும். ஞான சரணாகதி அப்படிங்கிறது நம்மளுடைய உயிருக்கும் மனசுக்கும் உடம்புக்கும் ஒத்த முறையில் நம்முடைய பழக்க வழக்கங்களை ஒழுங்குபடுத்துவது. இப்போ நாம் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டிருக்கோம். நமக்கு உள்ளும் புறமும் பஞ்சபூதம் இருக்குது. ஆனால் நாம் சுத்தமான மண்காந்த ஆற்றலோடு இணைஞ்சிருக்கோமா, அதனுடைய மண்ணின் மூலக அணுக்களோட கனெக்ட் ஆகிறோமா அப்படின்னா அது கொஞ்சம் தடைபடுகிறது. அப்படி நடக்க மாட்டேங்குது. அப்போ இந்த மண்ணின் மூலக அணுக்கள்னு இருக்குது. இந்த மண்ணின் மூலக அணுக்களிலிருந்து வெளியேறும் காந்த ஆற்றல்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த ஆற்றலோடு நாம் இணைக்கப்படுகிறோமா அப்படின்னா இணையலை. என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய காந்த அமைப்புக்கு குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது.
நம்முடைய உடல் அணுக்களுக்கு, நம்மளுடைய காந்த ஆற்றலுக்கு, இந்த ஜீவகாந்தத்துக்கு, உயிர் துகளுக்கு குவாலிட்டி பத்தலை. அந்த குவாலிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய இந்த மண்காந்த மூலப்பொருளோடு இணைய முடியும். அதனுடைய அந்த ஆற்றல் களத்துக்குள்ள கலக்க முடியும், ஒன்று கலக்க முடியும். அதே மாதிரி நீர்காந்த மூல அணுக்களோடு இணைய முடியும். அதனுடைய காந்த களத்துக்குள்ள கலக்க முடியும், ஒன்று கலக்க முடியும். அதே மாதிரி நெருப்பு காந்த மூலக அணுக்களோடு இணைய முடியும். அதனுடைய காந்த களத்துக்குள்ளேயும் கலக்க முடியும். அதே மாதிரி காற்று மூலக அணுக்களோடு இணைய முடியும். அதனுடைய காந்த களத்தோடையும் நம்மால் இணைய முடியும். அதே மாதிரி விண்காந்த மூலக அணுக்கள் விண்ணின் மூலக அணுக்களோடு இணைய முடியும். அதனுடைய காந்த களத்துக்குள்ளும் நாம் ஒன்றிணைய முடியும். அதை நாம் இந்த பியூர் ஆக்சிஜன் ஒன்று இருக்கு. இந்த ஆக்சிஜனை நாம் இன்னும் சுவாசிக்கவே இல்லை. இந்த பியூர் ஆக்சிஜனை சுவாசிப்பதற்கான தகுதியை இந்த சரீரம் பெறும்போது நமக்கு அந்த உண்மையான காந்த விசை, இயற்கை என்ற பேராற்றல், அது இயங்கும் தன்மை, இதெல்லாம் நமக்கு அனுபவமாக புரிதலாக உருவாகும். இந்த காந்தத்தினுடைய தன்மை, காந்தத்தினுடைய நுணுக்க அமைப்பு, அறிவு சார்ந்த நிலையில் நம்மளுடைய செயல்பாடுகள், எந்த வகையிலையும் காந்தத்தை விரயம் பண்ணிடக்கூடாதுன்னு நமக்கு ஒரு பொறுப்புணர்வு வரும். மொத்தத்தில் நாம் எப்படி வாழ்வோம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மாறணும் அப்படின்னா பொறுப்புணர்வோடு வாழணும். இப்போ பொறுப்பு இல்லாமல் வாழ்கிறோம் அப்படின்னா உடம்பு எப்படி போனாலும் எனக்கு என்ன, எனக்கு இந்த உணவு வேணும், அல்லது எனக்கு இந்த பழக்கம் வேணும், இதுதான் என்னுடைய வாழ்க்கையே அப்படிங்கிற மாதிரி போகும். உடம்பு கெட்டு போனாலும் சரி, அது உடம்பு நல்லா இருந்தாலும் சரி, பெருசாக ஒன்றும் யோசிக்க மாட்டோம். அதே மாதிரி மனசு கெட்டு போனாலும் சரி, மனசுக்கு அது என்னது, எப்படி போனால் என்ன அப்படின்னு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கே, அல்லது உணர்ச்சி தூண்டுதல்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கே நாம் முயற்சி பண்ணிகிட்ருப்போம். இது பொறுப்பற்ற வாழ்க்கை, இது பொறுப்பில்லாத வாழ்க்கை. இப்போ அப்படியே நாம் இந்த பக்கம் பொறுப்போடு வாழ்கிறதுன்னா என்ன அப்படின்னா, இந்த காந்தத்தை சிதைய விட மாட்டோம், காந்த சிதைவுக்கு இடம் கொடுக்காம வாழ்வோம், அணுச்சிதைவை ஏற்படுத்தி கொள்ளாமல் வாழ்வோம், பொறுப்போடையும் கடமையோடையும் வாழ்வோம், உயிருக்கு எந்த விதமான பாதகமும் ஏற்படுத்தி கொள்ளாமல் வாழ்வோம். இதுதான் அறிவு சார்ந்த வாழ்க்கை. இதுதான் ஞானம். அறிவை அறிந்த தெளிவே ஞானம். அறிவு இப்படித்தான் இயங்குகிறது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்குவோம். என்னுடைய வாழ்க்கையை நான் முறையாக இப்படித்தான் வாழணுங்கிறதும் தெளிவாக தெரியும். நம்ம கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் அப் அண்ட் டவுன் போனாலும் வந்தாலும் இதுதான் அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனோம் அப்படின்னா நாளாக நாளாக நம்முடைய பொறுப்பும் கடமையும் அதிகரிக்க அதிகரிக்க சில உண்மைகள் அனுபவமாகும். அந்த நிதானம் வரணும். அமைதியாக நிதானமாக நம்மளுடைய வாழ்க்கையை வாழணும். பொறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. பொறுப்புன்னா என்னது? உயிரை, மனசை, உடம்ப முறை தவறி இயக்குவதிலிருந்து கொஞ்சம் பொறுப்போட இயக்குதல், அதுதான். அப்போ இந்த காலம் நமக்கு மகரிஷி இந்த மௌனம், மனவளக்கலை பயிற்சி இதையெல்லாம் கொடுத்ததுனால நமக்கு கொஞ்சம் பொறுப்பு அதிகமாகும். பொறுப்பு அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு கடமைகளும் அதிகமாகும். நமக்குள்ள எனர்ஜி லோட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆற்றல் அதிகமாகிறது அப்படின்னா நம்முடைய பொறுப்பும் அதிகமாகும். நம்ம ஆற்றலை இழந்து வாழ்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பொறுப்பை நாம் தட்டி கழிப்போம். அப்புறமா பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையிலேயே இருப்போம். அது தெளிவாக நம்ம ஒரு செயல்பாடுகளை நம்மளை நிலையாக வச்சுக்க மாட்டோம். ஏதோ இருக்கோம், வருகிறோம், போகிறோம்,
நம்மளுடைய குடும்ப கடமை, நம்மளுடைய தனிப்பட்ட தேவைகள், இதெல்லாம் பூர்த்தி பண்ணுறதுக்காக அப்படியே இருந்துகிட்ருப்போம், செஞ்சிட்ருப்போம், அவ்வளோதான். அதை தாண்டி பெருசாக நம்மளுடைய இறைவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறதுலேருந்து கொஞ்சம் பின்னடைவு அப்படி தான் இருக்கும். இப்போ இறைவன் கொடுத்த வாய்ப்பு இது. இந்த மனித வாழ்க்கைங்கிறது உடல், மனம், உயிர் இவைகளை சிறப்பாக பயன்படுத்துவதன் மூலமாக அமைகிற விளைவு. அப்போ இந்த மனித வாழ்க்கை இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு வரம். அந்த வரத்தை நாம் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். பிறவிக்கு வந்துட்டோம், மனித பிறவியில் தான் இருக்கோம். ஆனால் நம்ம வாழ்கிறதுல வித்தியாசப்படுது. கடவுள் பாதி, மிருகம் பாதி, கலந்த ஒரு வாழ்க்கை முறை. அப்போ விளைவு எப்படி வரும்? அதுவும் துன்பமும் இன்பமும் கலந்து இருக்கும். இப்போ நம்ம செயலை திருத்திக்காமல் விளைவு மட்டும் எனக்கு நல்லா இருக்கணும், நான் துன்பப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, என் குழந்தைங்கள்லாம் துன்பப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, என்னை சார்ந்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அது எப்படி வர முடியும்? செயல் விளைவு தான். அவங்கவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவங்கவங்க அவரவர்களுடைய பொறுப்பையும் கடமையையும் சரியாக செய்யும்போது அதன் விளைவாக அவங்களுடைய எதிர்காலம் நல்லாவே இருக்கும். இதில் மேஜிக்கெல்லாம் ஏதாவது இருக்கா என்ன? ஒன்றும் இல்லை. எதிர்காலம் அப்படிங்கிறது ஒரு மேஜிக்கெல்லாம் இல்லை, செயலுக்கு தக்க விளைவு. அந்த விளைவு நாம் இன்றைக்கி செயலை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம், நான் நல்லபடியாக தான் செயலை செய்கிறோம் அப்படின்னா விளைவு உடனே வராது. நாம் எதிர்பார்க்குற மாதிரி நாளையிலிருந்தே வாழ்க்கை சிறப்பாக துன்பமில்லாத வாழ்க்கை அப்படின்னா அதற்கு நம்மளுடைய கருமைய அமைப்பில் சில கோட்பாடுகள் இருக்குது. ஏன்னா நம்ம கொண்டு வந்த வினைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்முடைய மூதாதையர்களுடைய வினைப்பதிவுகள், அதில் புண்ணியமும் இருக்குது, பாவமும் இருக்குது. இப்போ இன்றைக்கி நாம் புண்ணியத்தை சேர்க்க ஆரம்பிச்சிருக்கோம், நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா இது விளைவாக வர்றதுக்கு ஒரு 4 வாரம் ஆகலாம், அல்லது 4 மாதம் ஆகலாம், அல்லது 4 வருஷம் கூட ஆகலாம். ஏன் 4 பிறவிகள் கூட தாண்டலாம். அது அவங்களுடைய கருமையத்தினுடைய தன்மையை பொறுத்து. ஆனால் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, என்னுடைய கடமையை மட்டும் செய்தல். கடமையை மட்டும் சரியாக செய்யணும், பொறுப்போடு செய்யணும். விளைவை பற்றி நாம் என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. தான் பகவத்கீதையில் வியாசர் கடமையை மட்டும் செய், பலனை என்னிடம் விட்டுவிடு. பலனை எதிர்பார்க்காத. ஏன்னா அது கொஞ்சம் கூட்டி கழித்து பெருக்கி வகுத்து ஈவு மீதியெல்லாம் பிரிக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி செஞ்ச செயலுக்கு என்னைக்கு விளைவு வரணுமோ அது வரும், அதை எதிர்பார்க்காத. உடனே அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் உடனே நடக்கும், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் காலதாமதம் ஆகும். அதுக்காக அவனை கோபிச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன நியாயம் இது? ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யதார்த்தமாக புரிஞ்சுக்கணும். மனித வாழ்க்கை என்பது மிக 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 யதார்த்தமானது. நாம் கேஷுவலாக நம்மளுடைய வாழ்க்கையை வாழணும். இங்கே மிகைப்படுத்தி யோசிக்கவோ மிகைப்படுத்தி சிந்திக்கவோ ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம்? மிகைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாத்துலேயும் மிகைப்படுத்தி வாழ்கிறோம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுலையே மிகைப்படுத்துகிறோம், ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தும் போதே மிகைப்படுத்துகிறோம். வாழும்போதே நாம் சில விஷயங்களை மிகைப்படுத்தி வாழ்கிறோம். அப்போ நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய தன்மை, மனசில் இருக்கக்கூடிய தன்மை, உயிரில் இருக்கிற தன்மை எப்படி இருக்குது? மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. அதனால தான் இங்கே அந்த ஷேடோ ஒர்க் ஆகுது. அப்போ உள்ளுக்குள்ளே நாம் கொஞ்சம் இதெல்லாம் மாற்றி அமைக்கணும். இப்போ உள்ளுக்குள்ளே அமைக்கிறத மாற்றுறத யாரையாவது வச்சு ஒர்க் பண்ணி இதெல்லாம் மாற்ற முடியுமான்னு கேட்டால் வேறு யாரையும் எல்லாம் வச்சு ஒர்க் பண்ணவெல்லாம் முடியாது. இது அவனோட ஏரியா. அப்போ இதை முழுசாக அவங்கிட்ட கொண்டு போய் சரண்டர் பண்ணணும். நம்முடைய உடம்பை அவங்கிட்ட கொண்டு போய் சரண்டர் பண்ணணும்.
நம்முடைய மனசை அவங்கிட்ட சரண்டர் பண்ணணும். நம்மளுடைய உயிரை அவனிடம் சரண்டர் பண்ணணும். அவன்கிட்ட சரண்டர் பண்ணுறதுன்னா என்னது? எல்லாத்தையும் நீ பார்த்துக்க அப்படின்னு நம்ம உக்காந்துட்டு இருக்கிறதா? அது இல்லை. அவங்கிட்ட சரணாகதி அடைதல் அப்படிங்கிறது காயகல்ப பயிற்சி, உடல் பயிற்சி, தவம், தற்சோதனை செய்தல், இதுதான் சரணாகதிங்கிறது. பக்தி மார்க்கத்தில் உள்ள சரணாகதி வேற, ஞான மார்க்கத்தில் இருக்கிற சரணாகதி வேற. இங்கே பொறுப்பை உணர்ந்து கடமை செய்வோம். அப்போ அந்த சரணாகதியை கொண்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான், அவனே கதி அப்படின்னு. அப்படி இல்லை. சரியாக நம்மளுடைய உடல் பயிற்சியை செய்யணும், சரியாக நாம் காயகல்பம் பண்ணணும், சரியாக நம்மளுடைய தவம் தற்சோதனை செய்யணும், நல்ல முறையில் மௌனம் இருக்கணும், 5 அளவு முறை மீறாமல் வாழணும். இதுதான் சரணாகதி. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்கவர்ச்சி, உயர்தாழ் மனப்பான்மை, வஞ்சம் இதெல்லாம் தவிர்த்து நிறை மனம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு, சமநீர், நிறை உணர்வு, மன்னிப்பு அப்படிங்கிற இதில் சரணாகதி அடைஞ்சு வாழணும். போட்டி, பொறாமை, பொய், சூது, களவு இது மாதிரியான தன்மைகள் நாம் மேல் எழும்பாமல் பார்த்துக்கணும். இப்போ இது மாதிரி நாம் சரணாகதி அடைஞ்சாதான் அதுவானால் அதுவே சொல்லும். இப்போ அதுவாவதற்கான வழிமுறைகள் தான் இது எல்லாமே. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இது அதற்கான வழிமுறை. நம்முடைய ஆன்ம தூய்மைக்கான செயல்பாடுகள். இப்போ நம்முடைய எண்ணம், சொல், செயலெல்லாம் ஒழுங்குபடுத்திக்கணும், மாற்றி அமைச்சுக்கணும். அப்போ நமக்கு இயல்பாகவே உள்ள தன்மை என்ன? இந்த மனித சமுதாயத்துக்குள்ள ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு ஒரு விஷயத்தில் அனுபவம் கிடைக்கல அப்படின்னா நாம் அதை ஏற்றுக்கவே மாட்டோம். நல்ல விஷயந்தான் இது. அனுபவம் கிடைக்காம ஒரு விஷயத்தை நாம் ஏற்றுக்கிறதுங்கிறது நல்ல விஷயந்தான், தேவையே இல்லை. ஆனால் அனுபவம் கிடைக்கக்கூடிய முறையில் நாம் வாழணும் இல்லையா? அந்த பக்கம் வாழ்ந்தோம் அப்படின்னா அனுபவம் கிடைக்கும். அப்போ அனுபவம் கிடைக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாம் அது முதலே ஆரம்பத்திலே என்ன பண்ணிடக்கூடாது, இது ஒன்றும் சரிப்பட்டு வராது, இதெல்லாம் ஒன்றும் பெருசாக நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடக்கூடாது. மனிதனுடைய அறிவுங்கிறது அவனுக்கு சுதந்திரம் இருக்குது. ஒரு விஷயத்தை கற்பனையாக சிந்திக்க முடியும். இருக்கிறத இல்லைன்னும் இல்லாததை இருக்குன்னும் இருக்கிறத இருக்கிற மாதிரியும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அந்த திறமை நமக்கு இயற்கை கொடுத்த ஒரு வரம். ஒரு விஷயத்தை இருக்குது, அதை இல்லைன்னு நாம் புரிஞ்சுக்கலாம். ஒன்று இல்லவே இல்லை, அதை இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இருக்கிறத இருக்கிற மாதிரியும் புரிஞ்சுக்க முடியும். நமக்கு சாய்ஸ் பாருங்கள், 3 வகையான சாய்ஸ் இருக்குது. அப்போ நாம் எதில் ட்ராவல் பண்ணுறோங்கிறதுல கவனமாக இருக்கணும். இல்லை, பெரும்பாலும் இருக்கிறத இல்லைன்னு புரிஞ்சுக்கிறோம், இருக்கிறதையே வேற மாதிரி மாற்றி புரிஞ்சுக்கிறோம். இருக்குது ஆனால் இல்லை, இருக்கிறதே சில சமயத்தில் வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி இருக்கு. அப்போ இது எல்லாம் பாருங்கள், நம்முடைய மனோபாவம், நம்மளுடைய மனோபாவம் இதெல்லாம். அப்போ இது மாதிரியான கற்பனை கலந்த மனோபாவத்தில் இருந்து நாம் நம்மளை மீட்டெடுத்து கொள்ள வேண்டும். இதுக்குள்ளெல்லாம் போய் சிக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் இருந்து வெளியே வரணும். உள்ளதை உள்ளவாறு உணரக்கூடிய வாழ்வியல் முறையில் வாழ்ந்தோம் அப்படின்னா அனுபவம் கிட்டும். இப்போ அந்த அனுபவத்தோடு நம்முடைய வாழ்க்கையை இனிமையாக வாழலாம், துன்பமில்லாமல் வாழலாம். இப்போ அது வரைக்கும் ஏன் நமக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்கும். ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும், நாம் போகிற பாதை சரி. மனவளக்கலை மூலமாக மகரிஷி நமக்கு கொடுத்துருக்கிற இது சரி. இதிலிருந்து நாம் மாற்று கருத்து இல்லாமல் போய்கிட்டே இருக்கணும். அதனுடைய விளைவு நாளைக்கு வரட்டும், நாளான்னைக்கு வரட்டும், அல்லது 4 வருஷம் கூட கழித்து கூட வரட்டும், அதை பற்றிலாம் யோசிக்கவே கூடாது. நான் போகிற பாதை சரி, அதில் போயிட்டே இருக்கணும். ஒன்று இதே சரீரத்தை வைத்து கொண்டு அவனை
உணர்வது. அல்லது வேற ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய அடுத்த சரீரம், நம்மளுடைய குழந்தைங்க, பேர குழந்தைங்க, இவங்க மூலமாக அவனை உணரப் போகிறோம். அவ்வளோதான். பெருசாலாம் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இப்போ நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய தாத்தா பாட்டி தான் நான், அவங்க தான் நான். இப்போ என்னுடைய அடுத்த பிறவி அப்படின்னா என்னுடைய அடுத்த சந்ததியர்கள், அவங்க தான் என்னுடைய பின்தொடர்ந்து அவங்களா தான் நான் மாறப்போகிறேன். இப்போ ஒன்று இதே சரீரத்தை வச்சுட்டு அவனை உணர்றது, அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த சரீரம் என்னோட பசங்க அல்லது பேர குழந்தைங்க மூலமாக உணரப் போகிறோம். அவ்வளோதான். இது எதுக்காக நாம் பெருசாக அவசரப்படணும்? இதில் எதுக்காக படித்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்? தெளிவாக இருந்துடும். எந்த விதமான மனக்குழப்பமும் இல்லாமல் வாழ்கிறதுக்கு தான் தற்சோதனை. எல்லாத்தையும் தற்சோதனை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த மனசை ஒழுங்குபடுத்திக்கங்க. இதுவே ஒரு டேமேஜான வண்டியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வாழும் முறையில் அங்கங்கே அடித்து துவம்சம் பண்ணி வச்சுருக்கோம் நம்மளுடைய உடம்ப, மனசை. இதுவே கொஞ்சம் ஒர்க் ஷாப்பில் போட்டு ஒர்க் பண்ணி ரெடி பண்ணாதான் நல்லபடியாக ஓடும் அப்படின்னா முதல்ல அந்த வேலையை தான் செய்யணும். உடனே நாம் இறை பயணத்துக்கு பிளான் பண்ணிடக்கூடாது. ஏற்கனவே டேமேஜ் ஆகி கிடக்குது, அடித்து அப்பளமாக ஆக்கி வச்சுருக்கோம் நம்மளுடைய உடம்பையும் மனசையும். இந்த வண்டியை வச்சுட்டு தான் நம்ம இறை பயணத்துக்கு போக போகிறோம் அப்படின்னா அதை நாம் தான் தூக்கிட்டு போக வேண்டியதாக இருக்கும். எவ்வளோ சிரமம். அப்போ முதல்ல இதை சரி பண்ணணும். அது பட்டி டிங்கரிங் பார்க்குற வேலைன்னா ஓகே, பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் வாழ்ந்துருப்போம். போட்டு அடித்து துவம்சம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 6 மாதம் கழித்து தான் ஒர்க் ஷாப்லேருந்தே வண்டியை வெளியே எடுக்க முடியும். அவ்வளோ ஒர்க்கு போட்டு அதை டேமேஜ் பண்ணியிருக்கோன்னா கொஞ்சம் அந்தளவுக்கு நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். உடல் பயிற்சியை நல்லா பண்ணணும். அதுக்கு தான் மகிழ்ச்சி. உடம்பை முதல்ல தயார் பண்ணுங்கள். உடல் பயிற்சி நல்லா பண்ணுங்கள். காயக்கல்பம் நல்லா பண்ணுங்கள். காயக்கல்பத்தை விட்டுறவே கூடாது. காயக்கல்பத்தெல்லாம் நாம் அது நமக்கு புரிதல் இருந்ததுன்னா விட மாட்டோம். புரிதல் சில சமயங்களில் மாறி போயிடுது, அதனால தான் விட்டுடுறோம். என்னுடைய அனுபவத்தில் நான் காயக்கல்ப பயிற்சி எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு 10 நாள் 15 நாளில் என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அந்த வீசிங் ப்ராப்ளம் எல்லாம் இருந்தது ஆரம்பத்தில். இப்போ காயக்கல்ப பயிற்சி எடுத்து ஒரு 10-15 நாளில் இதுக்கு முன்னாடி அது மாதிரிலாம் ஆனதே கிடையாது. இப்படி இருமி சளியை துப்புனேன்னு வச்சுக்கோங்க. ஒரு தடவை அப்படி தான் நடந்தது. இருமி சளியை துப்புனா சளி ஃபுல்லாக ப்ளட்டு, சளி ஃபுல்லாக ப்ளட்டு. அப்போ நமக்கு பயமெல்லாம் ஒன்றும் வரல. இதுக்கு முன்னாடி எனக்கு அப்படி ஆனதும் கிடையாது. இப்போ உட்காந்து யோசிக்கிறோம், இது ஏன் இப்படி ஆச்சு, எதனால் இப்படி ஆச்சு. நம்ம புதுசாக என்ன பண்ணுறோம், வேறு ஏதாவது தேவையில்லாத சாப்பிட்டோமா வச்சோமா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. எப்போவும் இருக்கிற மாதிரியே தான் சாப்பிட்டுட்ருக்கு. அப்போ திடீர்னு நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த காயக்கல்பம் ஏதோ பண்ணிகிட்ருக்கோமே, கரெக்டு, இந்த காயக்கல்பம் பண்ணதுனால தான் இப்படி ஆச்சு. அப்போ இந்த காயக்கல்பம் பண்ணும்போது நமக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத நச்சுத்தன்மையெல்லாம் வெளியே தள்ளுது. அப்படி அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சப்போஸ் நான் கொஞ்சம் மாற்றி யோசிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, காயக்கல்பத்தினால தான் இது நடந்தது, இனிமேல் காயக்கல்ப பயிற்சியை பண்ணக்கூடாதுன்னு விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும். ஸோ அதுதான் நம்மளுடைய புரிதல் எப்படி இருக்கணும்னு பாருங்கள். இப்போ காயக்கல்பத்தில் பயிற்சி செய்ய தான் நமக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத டெட் செல்லுகள், இறந்து போன செல்களெல்லாம் வெளியே தள்ளுது. அப்போ காயக்கல்பத்தை இனிமேல் விட்டுறவே கூடாதுன்னு முடிவு பண்ணேன். காலையில் செய்கிறது காலையில், சாயந்தரம் செய்கிறது சாயந்தரம், உணவுக்கு முன்னாடி அப்படிங்கிறதையும் முடிவு பண்ண ஆரம்பித்தோம். இப்போ உணவுக்கு முன்னாடின்னு பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த நொறுக்கு தீனி தின்றதெல்லாம் விட்டு போச்சு. ஏன்னாப்போ காலையில் ஒரு 10 மணிக்கு தான் சாப்பிடுவோம். இப்போ காலையில் 10 மணிக்கு சாப்பிட்றோன்னா அடுத்து 3 மணிக்கு சாப்பிடுவோம். இப்போ இந்த இடைப்பட்ட நேரங்களில் நம்ம அதை இதுன்னு தின்னுட்டோம் அப்படின்னா இப்போ 3 மணிக்கு செய்கிறத செய்ய முடியாமல் போகும். அப்போ இந்த நொறுக்கு தீனி தின்றது எல்லாம் விட்டாச்சு, டோட்டலாக கட் ஆகிடுச்சு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இப்போ நம்ம காயக்கல்ப பயிற்சியை விட்டுறக்கூடாது, கண்டினியூவாக செய்யணும்.
எல்லா நிலைகளையும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம முறைப்படி செய்ய செய்ய, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்னைக்கு அதனுடைய சயின்ஸ் எல்லாம் நமக்கு புரியல. ஆனால் பயிற்சி செய்ய செய்ய நமக்கு அதனுடைய விளக்கங்கள்லாம் கிடைக்குது பாருங்க. நமக்குள்ளே இருக்கிற இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அது ஆக்டிவேட் ஆக ஆக என்னுடைய வாழ்க்கையை நான் இயல்பாக வாழ ஆரம்பிச்சிருக்கேன். என்னுடைய உடல், மனம், உயிர் பொருத்தமான எண்ணம், சொல், செயல்களோட வாழ்க்கை அப்படியே மாறி இருக்கு. இப்போ உள்ளே இருக்கக்கூடிய சிஸ்டம் தான் பெருசாக ஒன்றும் வெளியே இருந்து எண்ணத்தை பெருசாக கொண்டு வந்தோம். ஏற்கனவே உள்ளுக்குள்ளே ஒரு சிஸ்டம் இருக்குது. அப்போ அதை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா அதுக்கு சில பயிற்சி முறைகள் அதை தான் வந்து மகரிஷி கொடுத்துருக்காங்க. உடல் பயிற்சியா, காயகல்பமா, தவமா, தற்சோதனையா, மௌனமாக கொடுத்தது எல்லாம் ஒழுங்குபடுத்தல் தான். உடம்பை, உயிரை, மனசை இப்போ இதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திட்டு வாழும்போது அதற்கு தகுந்த விளைவுங்கிறது அமையுது பாருங்க. அந்த விஷயத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் நல்லபடியாக புரிஞ்சுக்கணும். எதிர்பார்ப்பு கூடாது. மகரிஷியே ஒரு இந்த பேச்சியே வச்சுருக்காங்க, எதிர்பார்த்தல் வேண்டாம். எதிர்பார்த்தலே வேண்டாம். ஏன்னா பெரும்பாலும் எதிர்பார்ப்பு கற்பனையாக இருக்கும், ஏமாந்து தான் போகும். எதிர்பார்க்கிறத விட்டுருங்க. யதார்த்தமான வாழ்க்கைக்கு வாங்க. கேஷுவலாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்க. எதையும் மிகைப்படுத்தி சிந்திக்கவும் தேவையில்லை, எதையும் மிகைப்படுத்தி வாழ வேண்டியதும் அவசியம் இல்லை. யதார்த்தமாக இருக்கலாம். இன்னொரு பக்கம் நமக்கு இந்த சிந்தனை வரும், இப்படியெல்லாம் நாம் யதார்த்தமாக இருந்தோம் அப்படின்னா, ரொம்ப யதார்த்தமாக இருந்தால் இன்றைக்குள்ள சமுதாயத்தில் நம்மளை மொட்டை அடிச்சுட்டு போயிடுவாங்க. மொட்டை அடித்து மிளகா தடவிடுவாங்க. அப்படி யதார்த்தமாக இருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். நாம் வந்து நான் தான் என் வாழ்க்கையை பாதுகாக்கிறேன், நான் தான் என்னை வந்து பாதுகாத்து கொள்கிறேன் அப்படிங்கிற மனோபாவம் இருக்கிற வரைக்கும் நம்மளை மற்றவங்க ஏமாற்றுவாங்க, மற்றவங்க நம்மளை துன்புறுத்துவாங்க, மற்றவர்களால் நமக்கு இடையூறுகளும் இன்னல்களும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நாம் வந்து இப்படி ஞான சரணாகதின்னு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பார்த்துக்குவான். அதுக்கப்புறம் அவனுடைய அருள் வளையத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்மளை மற்றவங்க யாரும் துன்பப்படுத்துறதுக்கு இருக்கவே மாட்டாங்க. இப்போ அதனுடைய விளைவுகள்லாம் நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் பார்க்கலாம். இப்போ மனவளக்கலைக்கு முன், மனவளக்கலைக்கு பின் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளை பாருங்கள், மாறி இருக்காங்களா இல்லையா? நீங்கள் மாறி இருக்கும்போது அதுவும் மாறி இருக்கும். உங்களுடைய நட்பு வட்டம் மாறும். மனவளக்கலைக்கு முன் இருந்த நட்பு வட்டம் வேறு மாதிரி இருக்கும், இப்போ உள்ள நட்பு வட்டம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இன்னும் நாம் நல்லா டியூன் பண்ணி வந்தோம் அப்படின்னா நாம் முழுக்க முழுக்க ஒரு அருள் சார்ந்த தன்மையில் வாழ்வோம். இங்கே வந்து அவனுடைய பாதுகாப்பு தன்மையோடு இருப்போம். பெருசாக நமக்கு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வரவே வராது. நம்ம வாழ்க்கையை நாம் யதார்த்தமாக வாழலாம். நாம் ஏமாறவும் மாட்டோம், நம்மளை ஏமாற்றவும் மாட்டாங்க. இன்னொரு பக்கம் சயின்ஸ் இது. நாம் ஏதாவது ஒரு வகையில் யாரையாவது ஏமாத்துறோம் அப்படின்னா நம்மளை ஏமாற்றிக்கிறதுக்காக ஒரு சான்ஸை மற்றவங்களுக்கு நாம் உருவாக்கி கொடுக்குறோம். அதுதான் உண்மை. இப்போ மற்றவங்க மேலே நம்ம கோபப்படுறோம் அப்படின்னா, மற்றவங்களுக்கு நாம் துன்பம் செய்கிறோம் அப்படின்னா, வேறு ஒருத்தர் எனக்கு நான் துன்பம் செய்வதற்காக நான் ஒருத்தரை உருவாக்குறேன்னு அர்த்தம். நம்மால் பிறருக்கு என்னவோ அதுவே பிறரால் நமக்கு, அதுதான் உண்மை. அப்போ நம்மளால் அடுத்தவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் கவனித்து சிந்தனையோடு வாழணும். நம்மளால் மற்றவங்க துன்பப்படக்கூடாது. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன். சரி, நாம் இப்படி வாழ்கிறோம், ஆனால் அவங்க எனக்கு துன்பம் தர்றாங்க, ஏற்றுக்கங்க. நாம் வந்து எங்கேயோ பண்ணியிருக்கோம், அதனால தான் அது நமக்கு நடக்குது. நம்மளுடைய கருமையத்தில் அந்த பதிவுகள்லாம் இருக்குது. நம்ம கருமையத்தில் இல்லாத ஒன்று நம்மளுடைய வாழ்க்கையாக வெளியே வரவே வராது. அப்போ இந்த சிஸ்டத்தை அடிப்படையாக வச்சு, இந்த கோட்பாடு அடிப்படையாக வச்சு நமக்கு ஒருத்தவங்க துன்பம் பண்ணுறாங்கன்னா அதை ஏற்றுக்கணும். நம்ம இந்த உருவத்திலிருந்து வேணால் நம்ம துன்பம் பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஆனால் வேறு வேறு உருவத்தில் இருந்து நாம் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு துன்பம் பண்ணியிருக்க மாட்டோமா? அப்போ அதெல்லாம் என்ன பண்ணி ஆகணும்? அனுபவித்து தான் தீரணும். சில கர்ம வினைகளை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அதெல்லாம் வந்து தவிர்க்கவே முடியாது. அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும்.
அதை நாம் என்ன பண்ணிடணும், அனுபவிச்சு தான் தீரணும். அப்போ நான் வந்து நல்லவனாக வாழணும்னு முயற்சி பண்ணும்போது என்ன எல்லாரும் கெடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அப்படி தான் சூழ்நிலை உருவாகும். ஏன்னா நாம் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கமான்னு இறைநிலை என்ன பண்ணுது, சோதிக்குதுன்னு அர்த்தம். நாம் எடுத்த கொள்கையில் நாம் கொண்ட முடிவில் சரியாக தான் இருக்கமா அப்படின்னு இறைவன் நம்மளை சோதிக்கிறான். அப்படி சரியாக தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் வாழ்ந்து காட்டிட்டீங்க அப்படின்னா உங்களை அடுத்த நிலைக்கு கூப்பிட்டு போயிடுவான். அவ்வளோதான், உங்களுக்கு ப்ரமோஷன், அடுத்த நிலைக்கு அடுத்த லேயருக்கு போயிடலாம். இல்லை இந்த சோதனையில் நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அங்கேயே இருக்க வேண்டியதுதான். த பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம், அடுத்த ரவுண்டில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவான். அப்போ எதுவானாலும் நாம் வாழும் முறையை பொறுத்துத்தான். இப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறையை நாம் எப்படி வாழணுங்கிறத புரிஞ்சுக்கணும். நாம் இங்கே சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு அவுட்டர் லைனில் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி தான் வாழணும், வாழ்ந்தீங்கன்னா இந்த வகையில் உங்களுடைய உடம்பு மனசு உயிர் இதெல்லாம் பாதுகாப்பாக நல்லபடியாக வச்சுக்கலாம். அதற்கு அகேனா வேறு மாதிரி வாழ்ந்தோன்னா அது மாதிரி துன்பங்கள் இடர்பாடுகள் இன்னல்கள்லாம் வரும்னு சொல்கிறோம். பட் இது யார் வாழணும், அவங்கவங்களாதான வாழணும். இப்போ அந்த பொறுப்பை ஏற்றுக்கணும். நான் இப்படித்தான் வாழ்வேன் அப்படின்னு பொறுப்பை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் சிறப்புறும். நம்மளுடைய வாழ்க்கை இந்த மனித வாழ்க்கை முறைக்கு பொருத்தமாக, கருமையத்துக்கு பொருத்தமாக நீங்கள் ஒரு சில காலங்கள்லேயே செட் ஆகிடும். எப்படி வந்து திடீர் புதுசாக மௌனம் இருக்கும் அப்படின்னா மனசு செட் ஆகாது. அதை பேசலாம் இதை பேசலாம், அல்லது நம்ம பேசியதை கூட செஞ்சுருப்போம் பழக்கத்தில். அது செட் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு 3 நாளாவது ஆகும். அதே மாதிரி தான் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நாமளே வந்து அறிமுகமாகிறோம். அப்படிங்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஆனால் ஸ்டேபிளாக இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம போய் செட்டில் ஆகணும். செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு கேஷுவலாக அது போயிட்டே இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு நாம் இப்போ ஒரு கடல் ஓரத்தில் நாம் நின்றுட்டுருக்கோம் அப்படின்னா அலை அதிகமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அலை வந்து நம்மளை மோதி மறுபடியும் கரையில் தள்ளிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த அலையை தாண்டி நாம் அந்த பக்கம் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 200 அடி 100 அடி உள்ளே தாண்டி கடலுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அந்த பக்கம் அலையே இல்லை, அமைதியாக இருக்கும். அப்போ இங்கே முன்னாடி அதை தாண்டுற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அலை அடிக்கடி மோதி நம்மளை கரைக்கு தள்ளிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இங்கேருந்து நாம் தான் என்ன பண்ணணும், விடாமுயற்சியோடு தான், விடாமுயற்சி வைராக்கியத்தோடு இருந்து அந்த பக்கம் ட்ராவல் ஆகி போயிடணும். எவ்வளோ காலம்தான் இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறது, கரையிலேயே இருந்து இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்துன்னா என்னதான் ஆகிறது, ஆழ்கடலுக்கு போயிடணும். அது என்னன்னு பார்த்தரணும். அந்த வைராக்கியத்துக்கு நமக்கு பயிற்சி பேருதவியாக இருக்கும். அவருடைய பயிற்சி அந்த வைராக்கியத்தை கொடுக்கும். அவன் கொஞ்சம் முடிவெடுக்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த முடிவெடுத்துட்டோம் அப்படின்னா நாம் நம்முடைய லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கலாம். இப்போ இது எப்படி நடக்கும், எது மாதிரி நடக்கும் அப்படின்னா இதுக்கு நாம் நம்மளை தயார் பண்ணணும். இப்போ நம்மளுடைய பிரெயின், இந்த நியூரான்ஸ் இதெல்லாம் குவாலிட்டியோட ஒன்றிணைந்து நம்மளுடைய பிரெயின் செல்லெல்லாம் ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் தன்னை ஒரு ஆற்றல் களமாக மாற்றிக்கொள்ளும்போது இந்த பஞ்சபூதங்கள் அந்த குவாலிட்டி பியூரிட்டியான அந்த காந்த கலக்கத்தோடையும் அந்த மூலக அணுக்களோடையும் இணைப்பு பெறும். இது வந்து நாம் இந்த ஞான சரணாகதிங்கிற வகையில் போனால் மட்டும்தான் அமையும். ஞான சரணாகதி அது நமக்குள்ளர உருவாகணும். உடலை உடலாக இயக்குவது, மதிப்பு குறையாமல் இயக்கணும். மனதை மனமாக இயக்கி பழகணும். அதனுடைய மதிப்பை உழைத்து விடக்கூடாது, குறைச்சிடக்கூடாது. நம்மளுடைய உயிரை உயிராக இயக்க வேண்டும். அதனுடைய மதிப்பை குறைச்சிடாமல் அதனுடைய இயக்கத்தை வச்சுக்கணும். அப்படிங்கும்போது இந்த நிகழ்ச்சி நமக்குள்ளே தயாராகும். அப்போ இந்த நிகழ்ச்சிக்கு நாம் இந்த பக்கம் கீழ்த்தளத்தில் செய்ய வேண்டிய ஒர்க் என்ன அப்படின்னா, இது மேல்தள நடக்க வேண்டிய நிகழ்ச்சி. அப்போ கீழ்த்தளத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒர்க் என்ன அப்படின்னா உடல் பயிற்சி. நம்முடைய உடல் பயிற்சியை ஞான பயிற்சியாக செய்யணும்.
நம்முடைய தவத்தை ஞானத்தவமாக செய்யணும். நம்முடைய காயக்கல்பத்தை ஞான காயக்கல்பமாக செய்யணும். நம்முடைய தற்சோதனையை ஞான தற்சோதனையாக செய்யணும். அப்படி ஞான தற்சோதனையாக உயர்த்தி கொண்டு அதுவாகவே வாழணும். தவமா, உடல் பயிற்சியா, காயக்கல்பமா, தற்சோதனையாக நம்ம வாழும்போது நமக்கு இந்த சிறப்புமிக்க தன்மைகள் மேலோங்கும். இதுதான் ஞான சரணாகதி. நாமும் நம் குடும்பமும் இந்த மனவளக்கலை பயிற்சியை நிறைவாக செய்து வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெறுவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.